மெட்ராஸ் யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். யூனிவர்சிட்டி வெப்சைட் போனீங்க அப்படின்னா லேட்டஸ்ட் ஈவெண்ட்னு இருக்கும். இதில் வியூ ஆல் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அனௌன்ஸ்மெண்ட் பேஜ் வரும். இதில் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ஸ் டவுன்லோட்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் என்டர் சப்ஜெக்ட் கோடு இருக்குல்ல, இதில் உங்கள் சப்ஜெக்ட் கோடு கொடுத்துட்டு நீங்கள் கோ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் உங்களுக்கு ப்ரீவியஸ் செமஸ்டரோட கொஷின் பேப்பர்ஸ் இருக்கும். இதை நீங்கள் மொத்தமாக டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா கீழே டவுன்லோட்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரே ஃபைலாக ஜிப் ஃபைலாக உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். இல்லை உங்களுக்கு தனித்தனியாக தான் வேணும், செமஸ்டர் வைஸ் வேணும், இல்லை ஒரு சில செமஸ்டர் மட்டும் தான் வேணும் அப்படின்னா இங்கே ரைட் சைடில் இந்த பிடிஎஃப் சிம்பிள் இருக்குல்ல, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிடிஎஃபாக டவுன்லோட் ஆகும். உங்களுக்கு எதெல்லாம் வேணுமோ அதை மட்டுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்கள் டிகிரியோட உங்கள் செமஸ்டரோட சப்ஜெக்ட் கூட எங்கே பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் அசஸ்மெண்ட் பேஜில் சப்ஜெக்ட் கோடு எக்ஸாம் கோடுன்னு இருக்கும். இதில் எக்ஸாம் கோடுன்னு இருக்குல்ல, இதை எடுத்து தான் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டவுன்லோடில் நீங்கள் சப்ஜெக்ட் கோடாக கொடுக்கணும். இன்டர்னல் அசஸ்மெண்ட் பேஜில் இந்த சப்ஜெக்ட் கோடும் எக்ஸாம் கோடும் தப்பாக கொடுத்துருக்காங்க. இந்த சப்ஜெக்ட் கோடுன்னு இருக்குல்ல, இது புக்கு கோடு. நீங்கள் யூனிவர்சிட்டி புக்கு கையில் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களோட இன்டர்னல் அசஸ்மெண்ட் பேஜில் அந்த சப்ஜெக்ட் கோடும் அந்த புக்கு கோடும் மேட்ச் ஆகும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த எக்ஸாம் கோடுன்னு கொடுத்துருக்காங்களே, இந்த எக்ஸாம் கோடு தான் சப்ஜெக்ட் கோடு. நீங்கள் இந்த எக்ஸாம் கோடு யூஸ் பண்ணி நீங்கள் கொஸ்டின் பேப்பர்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.